அப்படி கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது அது 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி எவ்வளோ முக்கியமானது, என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுங்க நம்ம பார்த்தோம். அதுலேருந்து டெவலப் ஆனது தான் அடுத்து வரக்கூடிய 1956 1956 தொழில் கொள்கை. இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1956 sought to give a dominant role to public sector. அதாவது இந்த 1956 தொழில் கொள்கையானது என்னாச்சு, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக மாறியது. டாமினேட் ரோல் பப்ளிக் செக்டர், பொதுத்துறை பொறுத்த வரைக்கும் இருக்குது, முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தொழில்துறையை மாற்றியமைத்தது. அட் த சேம் டைம், அதே நேரம் இட் அஷோர்ட் ஃபேர் ட்ரீட்மெண்ட் டு த ப்ரைவேட் செக்டர், தனியார் துறையவும் சரியான முறையில் ஊக்குவிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்வதென்று முடிவு செய்தது. ஏன்னா தனியார் துறையும் காப்பாற்றிக்கணும் இல்லையா, தனியார் துறையும் கலந்து தான் நம்மளோட பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாதனால அவைகளும் சரியான முறையில் பராமரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. த கவர்மெண்ட் would support and encourage cotton and small scale enterprises by restricting volume of, அதாவது என்னென்னு சொல்கிறது, இதில் 2-3 கொள்கைகள் இருக்குது. முதல்ல சொன்னது என்னென்னு சொன்னால், பொதுத்துறையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துச்சு, தனியார் துறையும் நியாயமான முறையில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது, த கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பை ரெஸ்ட்ரிக்டிங் வால்யூம் ஆஃப், என்ன பண்ணுமா, தனியார் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, ஆதரவாகவும் ஊக்குவிக்கும் விதமாகவும் குடிசை தொழில்கள் மற்றும் சிறு தொழில்கள் நிறுவனங்களை ஒரு கட்டுப்பாட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த லார்ஜ் ஸ்கேல் செக்டர் பை டிஃபரன்ஷியல் டேக்ஸேஷன் ஆஃப் டைரக்ட் சப்சிடிஸ். அதாவது பல்வேறு விதங்களில் தனியார் நேரடியாக மானியத்தை அளித்து குடிசை தொழில்களோட சிறு தொழில்களையும் ஊக்குவித்தது. அதே மாதிரி பேரளவு தொழில்கள்னு சொல்லக்கூடிய பெரிய தொழில் லார்ஜ் ஸ்கேல்ஸில் என்ன பண்ணுது, பல்வேறு விதமான வரிகளை, சப்சிடிகளை, அதாவது வரி விலக்குகள் மாதிரி வரியை குறைத்தும் அதே விதமான வரிகளை விதித்தும் அதே மாதிரி டைரெக்டான சப்சிடி நேரடியான மானியங்களையும் வழங்கி என்ன பண்ணுது, அந்த நிறுவனங்களை முன்னுக்கு கொண்டு வர முயற்சிகளை மேற்கொண்டது. ஓகேவா, பல்வேறு விதமான வரிகளை விதிச்சிருக்காங்க. அதாவது ப்ரொடக்ஷன் இந்த லார்ஜ் ஸ்கேல் செக்டர் பை டிஃபரன்ஷியல் டேக்ஸேஷன், பல்வேறு விதமான வரிகளை விதித்து அல்லது டைரக்ட் சப்சிடிஸ் நேரடியான மானியங்களெல்லாம் வழங்கி அந்த சிறு தொழில்கள் மற்றும் குடிசைகளையும் காப்பதற்கான முயற்சிகளோடு பேரளவு தொழில்களையும் பாதுகாப்பான முறையில் வளர்ச்சி அடைய வைத்தது. இது நோக்கமாக கொண்டது. அடுத்தது, இண்டஸ்ட்ரியல் பாலிசி எம்பசஸ்டு த நெசசிட்டி ஆஃப் ரெடியூசிங் த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இன் லெவல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அதாவது வளர்ச்சிகளால் வட்டார வேற்றுமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை குறைக்கிறதுக்கான முயற்சி செய்தது. ஏன்னா இப்போ கர்நாடகாவிலேருந்து நீர் தர மாட்டேங்கிறாங்க இல்லையா, காஷ்மீரில் கூடிய விளைச்சல் இருக்குது இல்லையா, இது மாதிரி அந்தந்த இடங்களில் அந்தந்த சில சோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சில இடங்கள்ல எல்லாம் நீர்வளம் இல்லாமல் இருக்கலாம், சில இடங்களில் நிலவளம் நல்லதாக இருக்கலாம், சில இடங்களில் மனித உழைப்பு நல்லதாக இருக்கும், சில இடங்களில் இயற்கையாகவே போக்குவரத்து வசதி எல்லா விதமான வசதிகள்லாம் இருக்கலாம், அந்த இடங்களில் முன்னேற்றம் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலை இல்லாதவங்க என்ன செய்வாங்க, ஏற்ற இறக்கத்தோடு வாழ வேண்டியது இருக்கும் இல்லையா. அப்போ இந்த சமச்சீரான வளர்ச்சி கொண்டு வர்றதுக்காக என்ன செஞ்சாங்க, டிஸ்பார்ட்டிஸ், இந்த ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமூக அமைப்பை ஒரு வளர்ச்சி முறையை கொண்டு வருவதற்காக நமது அரசாங்கமானது முயற்சிகளை மேற்கொண்டது. அதனுடைய விளைவில் தான் தொழிற்கொள்கை உருவாக்கியது. நெசசிட்டி ஆஃப் ரெடியூசிங் த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கும் விதமாக ஒரு இடத்தில் எடுக்கப்பட்ட வளங்களை எல்லாம் பற்றாக்குறை இடங்களில் போட்டு அதன் மூலம் தொழில் வளர்ச்சி கொண்டு வர முயற்சித்தது. இதுக்காக தான் தொழிற்பேட்டைகளெல்லாம் உருவாக்குனது. இது இந்த தொழிற்கொள்கையின் மிக முக்கியமான ஒன்றாகும். அடுத்தது, த கவர்மெண்ட் ரெகனைஸ்டு த நீட் ஃபார் ஃபாரின் கேபிட்டல் ஃபார் ப்ரொக்ரெசிவ் இண்டியனைசேஷன் ஆஃப் ஃபாரின் கன்சர்ன்ஸ். அதாவது இந்திய முதலீடுகளுக்கு, இந்திய அரசுக்கு அந்நிய முதலீட்டின் தேவை அரசு புரிந்திருந்தது. கண்டிப்பாக நமக்கு அந்நிய முதலீடு தேவைப்படுது. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற வளங்களை எல்லாம் ஏற்கனவே பிரிட்டிஷ்காரெல்லாம் சுரண்டிட்டு போனதுனால வேறு வழி இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நம்மளை தக்க வச்சுக்கணும்னு சொன்னோம்னா ஒரே வழி, அந்நிய நாட்டில் ஃபாரினுடைய முதலீடுகளும் தேவைப்படுது. வெளிநாட்டிலேருந்து முதலீடுகள் எல்லாம் வாங்கி அதன் அடிப்படையில் நம்ம கொஞ்சமாவது முன்னேற்றத்துக்கு பயன்பட்டுக்கணும். ஸோ வெளிநாட்டு முதலீடு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இருக்கிறதெல்லாம் ஜீவாதாரம் இல்லாமல் பண்ணிட்டு போனதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, வெளிநாட்டு மூலதனத்தை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை நம்மகிட்ட இருக்குது. ஸோ வெளிநாட்டிலேருந்து யார் வேணாலும் இந்த முதலீடு போடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு. ஆனால் நம்மளுடைய தனித்தன்மை விட்டுறக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வெளிநாட்டு முதலீடு வாங்குறதுக்கான முயற்சி என்னென்னங்கிறத இந்த திட்டத்தில் அரசாங்கம் முடிவு செய்திருந்தது. புரியுதா? இந்த விதமான கொள்கைகளோடு 1956 தொழிற்கொள்கையானது உருவாக்கப்பட்டது.
அந்த அடிப்படையில் வந்ததுன்னு பார்த்து பார்க்கலாம். இதில் அந்த 56 தொழில் கொள்கையில் கட்டம் கொடுத்துருக்காங்க பாரு, அதில் கொஞ்சம் பாருங்கள், அதில் விஷயங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ரீசொல்யூஷன் பாலிசி 1956. அதாவது இதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, அதை கொஞ்சம் முக்கியமாக பாருங்கள். இந்த தொழிற்கொள்கைக்கு அது கண்டிப்பாக தேவையான ஒன்று. ஏன்னா நம்ம அது வரைக்கும் அக்ரிகல்ச்சர்னு இருந்தவங்க, நமது நாட்டினுடைய வளம் எப்படி இருந்தது, வேளாண்மை சார்ந்ததாக இருந்ததுன்னு தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, தொழில் மூலமாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிக முக்கியமானது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொஃபஸர் மகலனோபிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த தொழிற்கொள்கை பற்றி நம்ம கொடுத்துருக்காரு. அதாவது மகலனோபிஸ்னு ஒரு பேராசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, இந்திய தொழில் வளங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட முன்னேறணும்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும், தொழில்கள் மூலமாக தான் முன்னேறணும், அதுக்கு தொழில்களை நல்லபடியாக உருவாக்கணும். அதனால தான் இதை மகலனோபிஸ் பிளான்னு சொல்லுவாங்க, 2வது 5 திட்டத்தை. புரியுதா? ஸோ அதில் நம்ம பார்க்கலாம் பாரு. அதாவது ஷேப்டு பை த மகலனோபிஸ் மாடல் ஆஃப் growth which suggested the emphasis on heavy industries would lead the economic towards a long-term higher growth path. நீண்ட காலத்தில் இந்திய பொருளாதாரமானது வளர்ச்சி பாதையில் வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், கனரக தொழில்கள்லேருந்து எல்லாத்தையும் நம்ம உருவாக்கணும். இதை உருவாக்குவதன் மூலமாகத்தான் நமது பொருளாதாரம் மேம்படும்னு ப்ரொஃபஸர் மகலனோபிஸ்ங்கிற சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த மகலனோபிஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தை. ஓகேவா? த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், இந்த தொழில் கொள்கையானது 1956 கிளாசிஃபைடு இண்டஸ்ட்ரீஸ் இன்டூ 3 கேட்டகரிஸ், 3 விதங்களில் தொழில் அமைப்பையானது இந்த 56 தொழில் கொள்கையானது உருவாக்கி உள்ளது, பிரிச்சிருக்கு. என்னென்னு சொன்னால் 17 இண்டஸ்ட்ரீஸ், 17 தொழில்கள், எக்ஸ்க்ளூசிவ்லி அண்டர் த டாமினேஷன் பை த கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தின் மேற்பார்வை, அரசாங்கத்தினுடைய செயலாக்கத்தோடு இருக்கணும். டாமினேஷன் ஆஃப் கவர்மெண்ட், அரசனுடைய கையகத்தில் இந்த தொழில்கள்லாம் இருக்கணும். திஸ் இன்க்ளூடு இன்டர் ஏலியா, அதாவது இதில் சேரக்கூடிய எதுன்னு சொன்னால் ரயில்வே, ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது ரயில்வே ஆகட்டும், அதே மாதிரி முக்கியமானது ரயில்வே, வான்வழி போக்குவரத்துன்னு சொல்லக்கூடிய ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, அடுத்தது இராணுவம், மிலிட்ரி இருக்கு இல்லையா, ஆர்ம்ஸ் அண்டு அம்யூனிஷன், இராணுவம் மற்றும் அதனுடைய தேவையான தளவாடங்களை உற்பத்தி செய்வது. அடுத்து அயன் அண்டு ஸ்டீல் அண்டு ஆட்டோமேக், இரும்பு எஃகு தொழில்கள் மற்றும் ஆட்டோமேக், அணு ஆற்றல் சக்தி உற்பத்தி செய்கிறோம் இல்லையா, இவைகளெல்லாம் யார்கிட்ட இருக்கணுமா, பொதுத்துறையிடம், அரசாங்கத்திட்ட இருக்கணும். கண்டிப்பாக அது அரசாங்கத்திட்ட தான் இருக்கணும். ரயில்வேவிலிருந்து ரயில்வே, வான்வழி போக்குவரத்து, அதாவது ஏர்கிராஃப்ட்னு சொல்லக்கூடியது, இந்த ஏரோப்ளைன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, ஆர்ம்ஸ் அண்டு அம்யூனிஷன், இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்கிறது, அணு ஆற்றல், இரும்பு எஃகு, இது எல்லாமே அரசாங்கத்திட்ட இருக்கணும். இது 17 வகை, இது போல் 17 வகையான தொழில்கள். அடுத்தது டோல் இண்டஸ்ட்ரீஸ், 12 வகையான தொழில்கள் யார்கிட்ட இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கணும். விச் வேர் இன்வெஸ்டட், அதாவது எதிர்பார்க்கப்படுது, இன்வெஸ்டட் டு பி ப்ரொக்ரெசிவ்லி ஸ்டேட் ஓன்டு பை ப்ரைவேட் செக்டர் was expected to supplement of the efforts of the state. அதாவது மாநில அரசிடம் இவைகள் கொடுக்கப்பட்டு 12 தொழில்களும் முன்னுக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தனியார் துறையிடமிருந்து மாநில அரசிடம் மாற்றி அதன் மூலமாக கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது, எதிர்பார்க்கப்படுகின்றது. தனியார் துணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த தொழில்கள் மாநில அரசிடம் கொண்டாடப்பட்டது. ஓகேவா? 3வது தேர்ட் செக்டர் என்ன வருதுன்னு சொன்னேன், த தேர்ட் கேட்டகரி contained all the remaining industries, அங்கே சொல்லப்பட்ட தொழில்களை தவிர மற்றவை எல்லாமே. and it was expected that private sector would initiative development of these industries. இவைகள் தவிர பிற எல்லாமே என்ன இருக்கணும், தனியாரிடம் கொண்டு செல்லப்பட்டது. தனியார் துறையோ அல்லது அரசு துறை வளர்ச்சி நோக்கமாக கொண்டு செயல்பட தடையில்லை. தனியார் துறையை கொடுத்தாச்சு, அதோட அரசு துறை என்ன பண்ணலாம், தலையிட்டுக்கலாம், வளர்ச்சிக்கு தடை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். இதில் பட் தே வுட் ரிமைன் ஓப்பன் ஃபார் த ஸ்டேட் ஆஸ் வெல், தனியார் துறையை செஞ்சிட்ருக்கலாம், ஆனால் அதனுடைய நோக்கத்திலேயோ செயல்பாட்டிலேயோ ஏதேனும் தேவைப்பட்ட உதவிகளை செய்து வளர்ச்சிக்கு மட்டும் அது பயன்படுற மாதிரி அரசாங்கம் பார்த்துக்கிறது தடை கிடையாது. இது 3வது ஒரு பிரிவாகும். தனியார் செயல்படுவாங்க, அரசாங்கம் அதை கவனிச்சிட்டு இருக்கும், தேவை ஏற்பட்டால் அரசாங்கம் கையகப்படுத்தவும் தயங்காதுங்கிற மாதிரியான இது 3வது வகையான தொழில்களாக மாறியது. 17 சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட, 12 ப்ரைவேட்டில், மீதி இருக்கிறத ப்ரைவேட் பார்த்துக்கலாம், தேவை ஏற்பட்டால் அரசாங்கம் அதில் தலையிடலாம், பயத்து ஏதாவது ஆலோசனைகள் தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் அடிப்படையில் இந்த தொழில்கள் உருவாக்கப்பட்டது. இது இண்டஸ்ட்ரியல் பாலிசியினுடைய 1956
சாராம்சங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரீன் ரெவல்யூஷனு, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. இதை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம், இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறோம். நல்லா எழுதி படிச்சுட்டு தெளிவாக படிச்சுட்டு எழுதி அனுப்புங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, விஷயம் குட்ல அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.